உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். புயல் உருவாகும் நிலையில் பாம்பன் பகுதியில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கின கேட்கலாம். விஸ்வநாதன் வணக்கம். இந்த கடல் சீற்றம் காரணமாக எதுவும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? மேலும் இந்த கடல் சீற்றத்தால் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இலங்கை கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான எதிரொலியாக ராமேஸ்வரம் தீவு பகுதியில் இன்றைய காலை முதலே விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனாலேயே ராமேஸ்வரம் தீவு பகுதிக்கு வந்திருக்க சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி, அரிக்கல்முனை, மோகந்தராய சத்திரம், பாம்பன் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலும் கடல் வழக்கத்தை விட அதிகமான காற்றுடன் ஒரு சீக்கிரம் காணப்பட்டு வருகிறது. இதனால கடற்கரை ஓரத்தில் நிறுத்தி வைக்கின்ற படகுகள் ஒன்றோடு மோதி சேதமடைவிடும் என மீனவர்கள் அச்சமடைந்து வருகின்றனர். மேலும் நேற்றே மீனவத்துறை அதிகாரி மணிக்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தை காற்று வீசும் மீனவர் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைத்துள்ள அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் தற்போது பாத்தீங்கன்னா பாம்பன் சாலை பாலம் மற்றும் ரயில் பாலம் எந்த பாலமே தெரியாத அளவுக்கு பனிமூட்டமாக சூழ்ந்து வாகனங்கள் அனைத்தும் ஒன்றன் ஒன்றாக முகப்பு விலைகளை எரிவெறிவாறு தெரிகின்றது. மேலும் தற்போது வரைக்கும் மழை விட்டு பெய்து வருகிறால் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஈடுபட வரைக்கும் பெரும் பாதிக்கப்பட்டு வருகின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.